விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேற்றைய நாளில் சென்னை மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றிருக்கிறது. நேற்று ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆடுகளத்திலே நின்றிருப்பாராக இருந்தால் நேற்று சென்னைக்கு மீண்டும் ஒரு தோல்வி கிடைத்திருக்கும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் 23 ஓட்டங்கள் வித்தியாசத்திலான வெற்றி. சென்னை அணி 212 ஓட்டங்களை பெற்றது. 2 விக்கெட்டுகள் மட்டும் இழந்த நிலையில் ஒரு நல்ல ஒரு ஓட்ட எண்ணிக்கையை சென்னையினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் பெற்றார்கள். ருத்ராஜ் கெய்க்வாட் தான் தொடர்ந்து சொதப்புகிறார். அதுதான் அவர்களுக்கு சென்னைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் என்று சொல்லலாம். சஞ்சு சாம்சன் ஆட்டம் இழக்காது 4 சிக்ஸர் 15 பவுண்டரிகளோடு 56 பந்துகளில் 115. ருத்ராஜ் கெய்க்வாட் 15, ஆயுஷ் மாத்ரே 36 பந்துகளில் 59, சிவம் துபே 20 ஓட்டங்கள் 212 2 விக்கெட்டுகளை இழந்தார்கள். ஒரு விக்கெட்டை அக்ஷார் பட்டேல் கைப்பற்றினார். மற்றைய விக்கெட் ரிட்டையர்டு அவுட் முறை மூலமாக ஆயுஷ் மாத்ரே வெளியேறியிருந்தார். பந்து வீச்சாளர்களால் கைப்பற்றப்பட்டது வெறுமனே ஒரே ஒரு விக்கெட் தான். நடராஜனுக்கு நேற்றும் விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை. கடந்த போட்டியிலும் அவருக்கு விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை. 54 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். லுங்கி இன்கிடி 41, குல்தீப் ஜாதவ் 24, ஆகிப் நபி நேற்று அறிமுகத்தை மேற்கொண்டவர் 2 ஓவர்கள் 17. பதிலளித்த டெல்லி கேபிட்டல்ஸுக்கு பத்தும் நிசங்க 40களை கடந்த 3 பரிசுகளை பெற்றிருக்கிறார். இந்த ஐபிஎல் தொடரில் 41, லோகேஷ் ராகுல் 18, சமீர் ரிஸ்வி 6, அக்ஷார் பட்டேல் அணித்தலைவர் 1. மிகச் சிறப்பான ஒரு பிடியெடுப்பு ஒன்று சர்ஃப்ராஸ் கான். அந்த பிடியெடுப்பு போட்டியினுடைய டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லலாம். டேவிட் மில்லர் 17, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 38 பந்துகளில் 60 ஓட்டங்கள். இறுதி 3 ஓவர்களில் 42 ஓட்டங்கள் தேவை என்கிற நிலையில் 19வது ஓவரிலே ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை ஓவர் டர்ன் ஆட்டமிழக்க செய்திருந்தார். அதுவும் இன்னும் ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைந்திருந்தது. அசுதோஷ் சர்மா 19, வேறு யாரும் சொல்லும்படியாக ஆடியிருக்கவில்லை. 189 ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்தார்கள். குஜப்ரீத் சிங் 1, ஜெமி ஓவர்டன் 4 ஓவர்கள் 18 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். மிகப்பெரிய ஒரு ஓட்ட எண்ணிக்கை பெறப்பட்ட போட்டியில் 4 விக்கெட்டுகளை ஓவர்டன் கைப்பற்றி சென்னையினுடைய வெற்றியை உறுதிப்படுத்தியிருந்தார். கம்போஜுக்கு 3 விக்கெட்டுகள் கிடைத்தது. அகில் ஹுசைன் நேற்று பந்து வீசினார். விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை. நேற்று அறிமுகம் மேற்கொண்டார். கலீல் அகமது 3 ஓவர்கள் 40க்கு 1, நூர் அகமது 36 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தவை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். நேற்றைய போட்டியில் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸினுடைய ஆட்டமிழப்பு தான் இறுதி நேரத்தில் சென்னைக்கான வெற்றி கதவை திறந்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஏனென்றால் ஐபிஎல் போட்டிகளிலே உங்களுக்கு தெரியும் 12 பந்துகளில் 32 ஓட்டங்களை பெறுவது என்பதும் அல்லது 18 பந்துகளில் 42 ஓட்டங்களை பெறுவது என்பதெல்லாம் சர்வ சாதாரணம் என்னும் விஷயம். ஆனால் 12 பந்துகளில் 32 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் 19வது ஓவரினுடைய 3வது பந்து வீச்சில் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை ஓவர்டன் ஆட்டமிழக்க செய்திருந்தார். அத்தோடு தான் சென்னையினுடைய வெற்றி உறுதியாகியிருந்தது. மொத்தம் 4 போட்டிகளில் சென்னை அணி இப்போது முதலாவது வெற்றியை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து 3 போட்டிகளில் சென்னை அணி கண்ட தோல்விகளுக்கு பின்னர் இப்போது ஓரளவிற்கு சென்னை மீண்டும் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். புள்ளிப்பட்டியலில் சென்னை 9வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது. கொல்கத்தா 10வது இடத்தில், ராஜஸ்தான் 1வது இடம், பஞ்சாப் 2, RCB 3, டெல்லி 4வது இடம். நான் தில்லையம்பலம் தரணிதரன்.